முன்னொரு காலத்தில் தென் தமிழகத்தை மலையத்வஜ பாண்டியன் ஆண்டு வந்தான். இந்த மலையத்வஜ பாண்டியன் தற்போது குஜராத் என்று அழைக்கப்படுகின்ற அன்றைய சௌராஷ்டிர தேசத்தின் அரசன் சௌரசேனனின் மகள் காஞ்சனமாலாவை ஒரு சுயம்பரத்தின் மூலம் திருமணம் செய்து கொண்டான். அப்பொழுது மதுரை ஒரு கடம்பவனமாக இருந்தது. மலையத்வஜ பாண்டியன் காஞ்சனமாலா புத்திர பேறு இல்லாததால் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தான். இந்த யாக குண்டத்திலிருந்து 3 வயது சிறுமியாக அன்னை மீனாட்சி அவதரித்தாள். அப்போது மலையத்வஜ பாண்டியனுக்கு மகன் பிறக்காமல் மகள் பிறந்திருப்பதைக் கண்டு மனம் வருந்தினான். விண்ணிலிருந்து ஒரு அசரீரி, மன்னா, இந்த குழந்தை 7 உலகங்களையும் வெல்வாள் என்று ஒலித்தது. மலையத்வஜ பாண்டியனும் மீனாட்சிக்கு ஆய கலைகள் 63ஐயும் கற்றுக் கொடுத்தான். ஒரு சமயம் மகாபாரத போரில் மலையத்வஜ பாண்டியன் அஸ்வத்தாமனுக்கு எதிராக கௌரவ படைகளை சின்னாபின்னமாக்கினான். பிறகு அஸ்வத்தாமனின் ஒரு அஸ்திரத்தால் மலையத்வஜ பாண்டியன் இறந்தான். இதனால் கோபங்கொண்ட அன்னை மீனாட்சி பாரத தேசத்தின் வடக்கே திக்விஜயம் செய்து பல மன்னர்களை வென்று இறுதியில் கைலாயத்தில் சிவபெருமானை கண்டதும் நாணமுற்றாள். அன்னை மீனாட்சிக்கு தன் தோழிகளை அனுப்பி சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்று விசாரித்தாள். பொதுவாக மணப்பெண்கள் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், கருப்பா சிவப்பா நல்லவரா என்று விசாரிப்பதைப் போல அவர் நல்லவர் தூய்மையானவர் என்று சொன்னார்கள். அதாவது சௌமொழியில் சொக்கட் சே என்று அர்த்தம். பிறகு இந்த சொக்கட் என்ற சொல் மருவி சொக்கர் என்று ஆனது. மீனாட்சி சொக்கர். மீனாட்சி என்றால் சௌமொழியில் ஷியாமளா என்று சொல்வார்கள். ஷியா ப்ளஸ் மலா, ஷியா, சியதி என்றால் சௌமொழியில் பார்க்கப்படுகின்ற என்ற பொருள். மலி என்றால் மீன், அதாவது மீன்களை போன்று கண்களை உடையவள் என்று ஷியாமளே மீனாட்சி என்று பெயர் பெற்றது. தூய தமிழில் அங்கையர் கன்னியாகும்.